பிரம்மச்சாரி பையனுக்கு பூணல் எப்படி ஒரு வெளியடையாளமோ அதே மாதிரி விவாகத்தில் பொண்ணுக்கு மாங்கல்ய தாரணம் விவாகத்தை அடையாளப்படுத்துறது. அதனால தான் அது அவ்வளோ மகத்துவமானதாக இருக்கு. ஸ்திரீனாம் உபநயனம் ஸ்தானே விவாகம் மனுரப்ரவீத். இந்த மாங்கல்ய தாரணம் சமூக ஆன்மீக பாரம்பரிய முக்கியத்துவம் கொண்டதா ஆயிடுறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உபநயனம்னா கிட்ட அழிச்சுன்னு போகிறதுன்னு. அதாவது அன்னிலேருந்து அந்த பையனோட லட்சியம் பிரம்மத்தை அடையிறதா இருக்கணும். ஸ்திரீகளுக்கு பத்தியே குரு. அந்த குரு கிட்ட இந்த ஸ்திரீயை கொண்டு போய் சேர்க்கறது இந்த விவாகம். அதுக்கு ஸ்திரீகளுக்கான அடையாளமா இந்த மாங்கல்ய தாரணத்தை வச்சிருக்கா. கணவன் மனைவி உறவோட உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இதை சொல்லலாம். இது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கமாக வழக்கத்தில் இருக்கு. சஷ்டியப்த பூர்த்தி, இதை 60ஆம் கல்யாணம்னு சொல்கிறா இல்லையா, அதுவே தர்ம பூர்த்தி ஆகிடுறது. இதை வாழ்க்கையோட செகண்ட் இன்னிங்ஸோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம்.